பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி காமராஜ் ஆயத்தனர் கழகம் பிஜேபி நமது பாராளுமன்ற எலெக்ஷனில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறோம். நமது அண்ணன் நயனரங்கன் அவர்களுக்கு எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் அக்கா இப்படி நினைப்பீங்க, ரொம்ப நல்ல மனுஷன், எதுனாலும் நமக்கு உதவி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுவரை நமக்கு எல்லாருக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தோம், வெற்றி பெற வச்சோம், யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதோடு போயிடுவாங்க. தம்பி திருநெல்வேலியில் இருக்காங்க, எப்போ கூட்டாலும் நமக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அதனால் நம்ம இந்த தடவை மாறுதலாக நீங்கள் வெற்றி பெற செய்யணும். அக்கா சொல்லியிருக்கேன், நீங்கள் கடவுள் என்னோடக்கு எல்லோரும் கூட்டமாக வருவீங்க. என் அன்பு சொந்தங்களே, நம்ம அண்ணனுக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். நம்ம கட்சி வளரணும், இதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் எல்லோரும் சிந்தனையில் வச்சு அக்காவுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கணும். நம்ம அண்ணனுக்கு அதிகமாக ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க நீங்கள் வாய்ப்பு அளிக்கணும். இது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். கட்சினா என்ன நினைப்பீங்க? கடல் மாதிரி எல்லா சமூகத்தை சேர்ந்தால் தான் கட்சியை வளர்க்க முடியும். அதனால் நமக்கு எல்லாரும் வேணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும். அதுதான் என்னுடைய ஆசை. தொகுதி வேட்பாளர் கொடுப்பாங்க, எங்கள் எம்பி கொடுப்பாங்க. எனக்கு விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அவங்க என்ன சொன்னாலும் நல்லது காரியங்கள் செஞ்சு கொடுப்பேன், நல்லது செஞ்சு கொடுப்பேன். மற்றபடி தீங்கான காரியத்துக்காக மட்டும் செஞ்சு கொடுப்பாங்க. அதிமுக நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம். ஜெயிப்பாங்க, வெற்றி பெற நம்ம கண்டுக்கிடவே மாட்டாங்க. அப்போ எனக்கு மனசு ரொம்ப வேதனை ஆகிட்டு. திமுக பீரியடில் மகளிர் உரிமத்தை கொடுப்போன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு விதவை தான். என் பேங்கில் பாஸ்புக்கில் பணம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. முதல்ல எனக்கு வரல, என் தெருவில் அடுத்த பிள்ளைக்கு வரல, அடுத்தது வரல. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு எங்கள் ஊரில் இருக்கும். அப்போ இது என்ன காரணம்? இவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. எல்லா பெண்களும் கொடுப்போம் நாங்கள், ஒன்றுமே முக்கியமான பிள்ளைகளுக்கு வரல. கோடீஸ்வரங்களுக்கு வருது, பணக்காரங்களுக்கு வருது, சுற்றுலா வருது. ஒன்றும் இல்லாத பிள்ளைங்க ரோட்டில் வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கு நிறைய வருது. அது ரொம்ப மன வருத்தம். ஒரு பாயிண்ட் என்னொன்று பாருங்கள், எங்கள் எழுத ஃபுல்லாக குடிச்சு வந்தாங்க. அப்போ நான் என் வீட்டுக்கு சொல்வேன், இடையே குடிச்சு வரக்கூடாதுன்னு. அது காரணம் யார்? திமுக ஆட்சியில் உள்ளவங்க ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, சாரை ஃபேக்ட்ரி. இது எங்கள் பெண்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாது. இன்றைக்கி நான் தான் இது எடுத்து சொல்கிறேன். எங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, இதை தாங்க முடியல. எல்லாம் பிடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. அதை அப்படி இருக்கக்கூடாது. சாரை கடை ஃபுல்லாக மூடணும். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? சாரை கடை மூட வைப்பேன், கல் கடை ஆடு. கல் ஒரு கேடு கிடையாது, அது எல்லாரும் ஒன்று சத்தான ஆகாரம் தான். அதனால் அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பேட்டி கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால் இந்த சாரை கடை ஃபேக்ட்ரி வச்சுருக்க குடும்பம் எப்படி சாரை கடை இருப்பாங்க? முதல்ல மூட சொல்லுங்க. சரி, வேறு சொல்லி எங்கள் காமராஜ் கட்சி கழகம் மட்டும் நடாரில் எல்லா பல பிரிவுகளும் இருப்பாங்க. ஐயா, எங்கள் கட்சி சார்பாக எங்கள் பிள்ளைகளுக்கு நான் வேண்டும். இதற்கு அப்படியே நிறைய சமயம் அழைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு நான் ஏன் தப்பு சொல்லலையே? நான் ஏன் தப்பு சொல்லியிருக்கேன்? நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிக்கை சொல்லுங்கள், தப்புறம் ஒன்றும் சொல்லுங்கள். நான் தப்பாக சொல்லி உண்மைதானே சொல்கிறேன். ஏன்னா அக்கா இப்படி பேக்கான எனக்கு எல்லாம் ஒரு மனுஷன் நான் தேடி போட்டேன். எனக்கு தாமரை சின்னத்து நிற்காங்க, வெற்றி பெற வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் நான் இந்த மாதிரி உங்களை வர வச்சேன். இப்போ எல்லாம் கொடுத்து எங்கள் சர்ச்சில் பாருங்கள், எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் பாசமாக இருப்பாங்க இருக்காங்க. எங்கள் சர்ச்சில் நிற்கும் கூட கொடுத்துட்டாங்க, ஃபோன் பண்ணாங்க. அப்போது நான் சொன்னேன், இப்படி பிஜேபி ஆதரவு கொடுப்போம். அப்படி இருக்கா, சரி பார்த்து செய்யுங்க. பாட்டில் போய் கிச்சு இருக்காங்க தேவைப்படுது. எங்கள் போய் எனக்கு சொந்த பந்தமாக தான் அவ்வளோ வந்து பார்ப்போம். எங்கள் சர்ச்சில் ஏதோ ஒன்று தாயா, அது அண்ணன் பிரிவில் இருந்துச்சு. அப்படி நடந்து இப்படி நடந்து எல்லாம் மாறிட்டு இப்போ நம்ம கட்சி வளர்க்கணும். எல்லாரும் எனக்கு வேறு இல்லை. நான் இப்போ ஆதரவு தான் கொடுத்தேன். பிரச்சாரம் இல்லை. என் கணவர் பேரை சொல்லிட்டு மாற்று கட்சிக்காரங்க கொடி பயன்படுத்தக்கூடாது, அவங்க பேரை பயன்படுத்தக்கூடாது. என் கட்சியில் உள்ளவங்க மட்டும் தான் பயன்படுத்தும். காமராஜர் கழக கட்சி தான் பயன்படுத்தும். இவங்க எல்லாரும் கட்சி கொடி தான், எல்லாரும் அவங்க பேர் தான், எல்லாரும் அவங்க பேர் தான். அது என்ன நியாயம்? ஒன்றுமே புரியல. நீ இப்போ தான் 2 வருஷத்துக்கு கூட நீங்கள் எனக்கு பேட்டி கொடுக்கேன். அது யாரும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி யார் எல்லாரும் காமராஜர் அப்படியே இருக்க வரை கட்சின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அவங்க பகிர்ந்துட்டு கட்சி எப்படி வரும்? கட்சியில் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிற நகரத்தில் இருக்குது, மண்டலம் வச்சுருக்காங்க. அது அவங்க ரீதியாக வளர்த்து கொடுத்து சந்தோஷம் தான். ஆனால் கரெக்ஷன் நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த நான் விட மாட்டேல. எப்படி நேரு சொன்னேன், அப்படியாவது அண்ணன் இல்லையா பையன் பேசியிருக்காங்க. அப்படி என்ன எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஜங்ஷன் தம்பி, அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள தம்பி தான், அவங்க தண்ணி பிடித்த முடியல. எங்கள் ஃப்ரெண்டு சின்ன வயசுல என் மாப்பிள்ளை இருக்கும்போதே கூட இருக்கான். எல்லா விஷயமும் தெரியும். முதலே கூப்பிட்டான். ஒரு மாதத்துக்கு முந்தைய வாங்க, நம்ம நான் கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் இருந்தேன். பிரச்சனை நம்ம கட்சியில் பிள்ளைலாம் வந்தாங்க. அவங்க கட்சியில் ஒரு சொல்லி தான் இதுவும் இதை சேர்ந்து முடிப்போம். நாங்கள் வழியை தேடி போகணும்னு நினச்சாலும் எனக்கு தெரியாது. சந்திக்க வரவும் இல்லை, எனக்கு மனசு இல்லை. அப்படியே அப்படியே விட்டுட்டேன். அது எனக்கு தெரியும், அவங்க கருத்து தெரியல. ஞான தெரிவித்து வெற்றி பெற வச்சோம். எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். வெற்றி பெற ஆளே காணுமே. உங்கள் சூழ்நிலை எப்படி என்ன யாது? அதனால எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சுங்க. தென் மாவட்டங்களில் அண்ணன் வருவாங்க, அது கரெக்டாக சொல்ல இருக்கலாம். கன்னியாகுமரியில் ராதாகிருஷ்ணன் வரலாம், சென்னையில் வாழ்வு
கனகராஜ் பார்க்கலாம். அவங்க செல்வாக்கு இருக்குது, நல்ல பாடு உழைச்சிட்டு இருக்காங்க, பார்க்கலாம்.